இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.2ல 9th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். xy ஈக்குவல் 2 என்ற செவ்வக அதிபர வளையத்திற்கும் x² + 4y ஈக்குவல் 0 என்ற பரவளையத்திற்கும் இடைப்பட்ட கோணத்தினை காண்க. நமக்கு ஒரு செவ்வக அதிபரவளையம் கொடுத்துட்டாங்க, ஒரு பரவளையம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில் இந்த ரெண்டு பரவளையமும் கோடும் சந்திக்குது பார்த்தீங்களா, அந்த கோணம் இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு செவ்வக அதிபரவளையம் இதில் xy ஈக்குவல் 2 கொடுத்துருக்காங்களா, இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு xy மதிப்பு தான் வேணும். இப்போ இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிற y ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் மாறுமா, அப்போ என்ன வரும், x ஈக்குவல் 2/y வருமா. இதை சமன்பாடு 1 அப்படின்னு எடுக்க போகிறோம். சரிங்களா. அடுத்து பரவளையத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x² + 4y ஈக்குவல் 0 கொடுத்துருக்காங்களா, இது சமன்பாடு 2. இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸோட மதிப்பு பிரதியிடலாமா. அப்போ என்ன வரும், சமன்பாடு 1ஐ 2இல் பிரதியிட. இப்படி 1 போட்டு இப்படி ரவுண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா சமன்பாடு. சரிங்களா. இப்போ 2இல் பிரதியிடும் போது x² இருக்கா, இப்போ எக்ஸோட மதிப்புன்னு 2/y அங்கே கொடுக்கலாமா, 2/y இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் 0. நான் ஸ்கொயர் உள்ளே கொண்டு பெருக்கும் போது என்ன வரும், 2² / y² வருமா. 2 ஸ்கொயருக்குனா 2 × 2 4/y² அப்படியே வந்துடும். ப்ளஸ் 4y ஈக்குவல் 0. இப்போது குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா, கீழே எதுவுமே இல்லை, 1க்கு அர்த்தம். நான் பெருக்கும்போது என்னாகும், 1 × 4 4 ப்ளஸ் 4 × 4y × y². இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y² இருக்கா, அப்போ y³ ஆகுமா. அப்போ 4y³ / 1 × y², ஈக்குவல் 0. இங்கே பக்கத்தில் இருக்கிற y² ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறுமா, அப்போ 0 × y² வருமா. அப்போ 4 + 4y³ ஈக்குவல் 0 × y². 0 பெருக்கல் வகுத்தால் நமக்கு 0 தான். அப்போ இந்த டைம் நமக்கு 0 வருமா. என்ன வரும், 4 + 4y³ ஈக்குவல் 0ன்னு வரும். இப்போ இந்த 2 டைம்லேயும் பாருங்கள், காமனாக என்ன இருக்குது, 4 இருக்கா, 4 வெளியே எடுத்துடலாமா. இப்போ எடுத்துட்டா 4 இங்கே இப்போ உள்ள என்ன வரும், 1 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன வரும், y³ மட்டும் வருமா, ஈக்குவல் 0. 4 × 1 4 4 × y³ 4y³. சேம் அதே போல் இந்த பக்கம் 4 பெருக்கல் இருக்குது, ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா. 0 பெருக்கினால வகுத்தால் 0 தான். அப்போ இந்த டைம் 0 ஆயிரும். 1 + y³ ஈக்குவல் 0ன்னு வரும். இந்த பக்கம் +1 ஆகிறது ஈக்குவல் இருந்தால் வரும்போது -1 மாறுமா. இப்போ இந்த பக்கம் +1 -1 மாறுமா. இப்போ y³ ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது -1. சரிங்களா. நமக்கு ஒயர் மதிப்பு மட்டும், இப்போ y² ஈக்குவல் -1. நமக்கு ஒயர் மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், 2 பக்கம் ஸ்கியூபால் வகுத்துக்கலாமா. சரி, பெருக்கும் போது பாருங்கள், y³ ஹோல்³ ஈக்குவல் -1 ஹோல்³ வேணும், நீங்கள் மேலே எழுதிக்கலாம். 3 இப்போ அடுக்கில் பெருக்கணும். சரிங்களா. 3 பெருக்க அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ இந்த ஸ்கியூப்க்கு இந்த ஸ்கியூப் கேன்சல் ஆயிருமா. அப்போ y மட்டும் வருமா. -1 3 தடவை நம்ம பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், -1 தான் கிடைக்கும். அப்போ ஒய்யோட மதிப்பு -1. இந்த -1ன்ற மதிப்பு சமன்பாடு 1ல் பிரதியிடலாமா. y ஈக்குவல் -1 என 1இல் பிரதியிட. இப்போ 1ல் பிரதியிடும் போது 1 என்ன, x ஈக்குவல் 2/y ஈக்குவல் 2. ஒய்யோட மதிப்பு என்ன, -1. அப்போ மைனஸ் எப்பயும் மேலே தான் வரும். -2/1 வருமா, கீழே 1 போட்டாலும் 1 தான், போடலான்னு 1 தான். -2 மட்டும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, -2. அப்போது புள்ளி வெட்டி கொள்ளும் புள்ளிகள் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, வெட்டி கொள்ளும் புள்ளி எக்ஸோட மதிப்பு -2, ஒய்யோட மதிப்பு 1. சரிங்களா. அப்போ -2, -1. சரிங்களா. இதை எடுத்து எழுதிக்கோங்க. புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வகையிடலாமா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அதிபரவளையத்துக்கு xy ஈக்குவல் 2. இப்போ இதை நம்ம வகையை செய்யும் போது uv ஹோல் டேஷ் பண்ண பயன்படுத்துவோமா. அப்போ uv ஹோல் டேஷ் என்னும் போது ஈக்குவல் uv' + vu' வருமா.
அப்போ இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. வகையீடு செய்யலாமா? வகையீடு செய்யும்போது ஃபஸ்ட்டு நமக்கு யூவா, அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய் வகையீடு செஞ்சோன்னா எக்ஸை கொண்டு வாங்க. எக்ஸை பொறுத்து வகையிட அங்கே எழுதிக்கோங்க. எக்ஸை பொறுத்து வகையிட. இப்போ எக்ஸ் அப்படியே வந்துடும். ஒய்யை வகையீடு செஞ்சிங்கன்னா டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்னு வருமா? ப்ளஸ் அடுத்து ஒய் பியா இங்கே ஒய் இருக்குது. ஒய் அப்படியே வச்சுட்டு எக்ஸை கொண்டு வகையீடு போது நமக்கு 1ன்னு வரும். சரிங்களா? ஈக்குவல் 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் ஒய் இன்ட்டு 1 ஒய் தான். சரிங்களா? ஒய் ஈக்குவல் 0. இப்போ நமக்கு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ இந்த இப்படியே இருக்கட்டும். எக்ஸ் இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் இந்த பக்கம் ப்ளஸ் ஒய்யாக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒய்யாக மாறுமா? மைனஸ் ஒய். இப்போ நமக்கு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் மதிப்பு வேணும். அப்போ பெருக்கல் இருக்கிற எக்ஸ் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் மாறுமா? இப்போ டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ்ன்னு வருமா? இப்போ நம்ம சாய்வு பார்த்திங்கன்னா நம்ம எம் ஈக்குவல் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்ன்னு எடுப்போம். அப்போ இந்த டேர்முக்கு இப்போ நம்ம எம்னு எடுத்துக்கலாமா? எம் ஈக்குவல் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸு. நம்ம ரெண்டு கண்டுபிடிக்கணுன்றதுனால இதை வந்து சாய்வு 1 எடுத்துக்கலாம். இப்போ சாய்வு 1 வந்து மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச புள்ளி இதை பிரதியிடும் போது -2, -1ஐ இப்போ M1ல் பிரதியிடலாமா? M1ல் பிரதியிடும் போது M1 ஈக்குவல் இது எக்ஸு இது ஒய். மைனஸ் ஒய்யோட மதிப்பு என்ன? -1 டிவைட் பை எக்ஸு மதிப்பு என்ன? -2 ஈக்குவல் -1 மைனஸு -1 மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? இப்போ 1 டிவைட் பை -2ன்னு வரும். மைனஸ் எப்பவுமே கீழே வராது, மேலே தான் வரும். அப்போ -1 டிவைட் பை 2 இது M1ஓட மதிப்பு. இப்போ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x² + 4y = 0 கொடுத்துருக்காங்களா? ஒரு பரவாயில்லையா? இது வகையீடு செய்யலாமா? சேம் பாருங்கள். இதையும் எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிடும் போது ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து வகையிடுவோம். இப்போ என்ன ஒரு 2 மோடி வந்துடுமா? 2x 2 - 1 1. அடுத்து எக்ஸை கொண்டு வகையிட்டாங்கன்னா நமக்கு 1 ப்ளஸ் 4 அப்படியே வந்துடும். இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. இப்போ ஒய் எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும் போது டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் 0வா? இப்போ இந்த 4 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே ப்ளஸ்ஸாக அந்த 2x இல்லை ஒரு ஸ்டெப்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 2x மேலே 1 போட்டலாம், 1 தான் போடலாம், 1 தான் 1 கூட பெருக்கும் போது அதே தான் கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் +2x இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது -2x மாறுமா? அப்போ 4 இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் -2x. இங்கே 0 போட்டுக்கோங்க. நமக்கு டிஒய் பை டிஎக்ஸோட மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ இங்கே பெருக்கல் இருக்கிறனால இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா? -2x டிவைட் பை 4 கேன்சல் பண்ணலாமா? 1 2 2 4. அப்போ டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் -x டிவைட் பை 2. இங்கே 1 போட்டல 1 தான், போடலனாலும் 1 தான். சேம் பாருங்க. இப்போ m ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ்னு எடுப்போமா? அதே போல் இந்த டேர்முக்கு பதிலாக இங்கே எம்னு மாற்றிக்கலாமா? ஆல்ரெடி M1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது M2 ஈக்குவல் -x டிவைட் பை 2. சரிங்களா? இப்போ சேம் இந்த மதிப்பு வந்து நான் கண்டுபிடிச்ச மேலே புள்ளி அதனால் பிரதியிட போகிறோம். அப்போ பிரதியிட்டிங்கன்னா என்ன வரும் நமக்கு? -2, -1ல் M2வை பிரதியீடு செய்யும் போது என்னாகும்? இது எக்ஸ்ன்னு எடுப்போமா? அப்போ M2 ஈக்குவல் எக்ஸோட மதிப்பு என்ன? -2 டிவைட் பை 2. மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 1 2 1 2 கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மட்டும் கிடைக்கும். ஏன்னா மைனஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை 2ன்னு வரும். 2 2 கேன்சல் ஆச்சுன்னா 1. இப்போ M2ஓட மதிப்பு என்ன? 1. இப்போ நம்ம சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சாய்வு கண்டுபிடிக்கிறது சரி, கோணம் கண்டுபிடிக்க போகிறோம். கோணத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். θ ஈக்குவல் tan இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் M1 ப்ளஸ் M2 டிவைட் பை 1 ப்ளஸ் M1 இன்ட்டு M2. நமக்கு 2 சாய்வுமே இருக்குது. மதிப்பிறது இல்லாமா? அப்போது tan இன்வர்ஸ் இன்ட்டு M1ஓட மதிப்பு என்ன? -1 டிவைட் பை 2 ப்ளஸ் M2ஓட மதிப்பு என்ன? 1. சரி, ஃபார்முலா பாருங்கள். M1 - M2
இப்போ மைனஸ் வந்துடுமா m2 மதிப்பு 1 டிவைட் பை 1 ப்ளஸ் m1 மதிப்பு -1 டிவைட் பை 2 இன்ட்டு m2 மதிப்பு 1 ஈக்குவல் tan இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா கீழே எதுவுமே இல்லை 1க்கு தான் அர்த்தம் 1 இன்ட்டு -1 இருக்கிற மைனஸ் அப்படியே வந்துடும் 1 இன்ட்டு 2 2 டிவைட் பை 2 இன்ட்டு 1 2 டிவைட் பை 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸா 1/2 அப்படியே வந்துடும் ஏன்னா 1 கூட பெருக்குனா நமக்கு அதே தான் கிடைக்கும் ஈக்குவல் tan இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் -1 -2 குறி ஒரே பக்கத்தினால கூட்டினா -3 டிவைட் பை 2 வருமா டிவைட் பை சேம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா எதுவுமே இல்லை 1க்கு அர்த்தம் 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 1 இன்ட்டு 1 1 டிவைட் பை 2 வருமா 1 இன்ட்டு 2 2 ஈக்குவல் tan இன்வர்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் -3 டிவைட் பை 2 டிவைட் பை 2 -1 1 டிவைட் பை 2 இப்போ பெருக்கலுக்கு 2க்கும் வகுத்தலுக்கு 2க்கும் கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆயிடுச்சு நமக்கு என்ன வரும் -3 டிவைட் பை 1ன்னு வரும் கீழே 1 போட்டாலும் 1 தான் போடலனாலும் 1 தான் அப்போ tan இன்வர்ஸ் இன்ட்டு -3 சரிங்களா இப்போ tan -3ன்னும் போது இதை மாடுலஸ் விட்டு வெளியே எடுத்து எழுதலாமா அப்போ மாடுலஸ் -3 இப்போ மாடுலஸ் விட்டு வெளியே எழுதுகிறோம் நமக்கு ப்ளஸில் இருந்தாலும் ப்ளஸ் தான் மைனஸில் இருந்தாலும் ப்ளஸ் தான் அப்போ tan இன்வர்ஸ் இன்ட்டு 3 இதுதான் தீட்டாவோட மதிப்பு